ஆஃபீஸில் என்னமோ தப்பாக நடக்குதுல்ல? ஆ, அது திவ்யா அக்கா ஃபைல் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்களா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதை அவன் நாளைக்கு வந்து பார்த்துக்குவாள்ல, இப்போ என்ன அவசரம்? பாரு, இப்போ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது? அதான் சரியான நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்கல்ல. அதை நான் சொல்லணும். சரியான நேரத்தில் நீ வந்த, இல்லைன்னா என்ன ஆயிருக்குமா? சரி, வீடு பக்கத்தில் வரப்போகுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் சரியாக வராது. நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ம், சரிங்க. இறங்கிக்கோ. கட் பண்ணிட்டா. சரி, நாம ட்ரை பண்ணுவோம். கௌதம், எவ்வளவு நேரம் ட்ரை பண்றது? உங்க நம்பர் பிஸியாவே இருக்கு. நான் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? ஆமா, அங்க என்னாச்சு? என்னத்த சொல்றதா? மகாவன் தெருவு மொத்தமா சேர்ந்து போயிடுவாங்கன்னு பார்த்தா, அந்த மகா தெருவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. என்ன சொல்றீங்க? அவ்வளவு நெருப்புல இருந்து 2 பேரும் தப்பிச்சு எப்படியே வெளியில வந்தாங்க? எல்லாம் நீங்க சொல்லி உங்க கள்ள புருஷன் பண்ண வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும். இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னன்னு முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? நான் இந்த விஷயத்தை மட்டும் இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுமா? பயப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவருக்கும் திவ்யாக்காக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இப்ப போய் இத சொன்னா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் அத்தனையும் பொறுத்துட்டு சொல்லாம இருக்கேன். ஆனா நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்படியே சும்மா இருக்க மாட்டேன். நீங்க பண்ணதையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சா அது முட்டாள்தனம். சீக்கிரமே நீங்க மாட்டதான் போறீங்க. எதுவும் சொல்லவே இல்லையா? இல்லைங்க, இப்பதான் சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா இவங்க சொன்னா தாங்கிப்பாங்களான்னு தெரியல. அத யோசிக்கிறதுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. அத்தை, நான் நம்ம ஆஃபீஸ் எப்படி பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். கேபின்ல ஒரு சின்ன விளக்க கூட ஏற்றி வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தவறி கூட இந்த நெருப்பு எங்கேயும் பற்றக்கூடாதுங்கிறதுக்கு தான். சின்ன ஊதுபத்தி வச்சா கூட அந்த நெருப்பு சுற்றுமோன்னு
அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா நான் அதை ஆஃபீஸாகவே நினைக்கிறேன், எங்கள் அப்பாவை தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆஃபீஸ் எனக்கு என் கண்ணு முன்னாடி தீப்பிடிச்சு எரியும் போது என் மனசு எவ்வளவு வலிச்சு தெரியுமா அத்தை? இப்ப சொல்றேன் அத்தை, ஆபீஸ் தானா தீப்பிடிச்சு எரியல, யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். Just 2 days. Just 2 days. அதுக்குள்ள ஆபீஸ கொளுத்தின பிளாக் ஷிப்பை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவனுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. திவ்யாவுக்கோ இல்ல வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி திரு. இன்னும் 2 நாள்ல ஆஃபீஸை பக்காவா ரெடி பண்ணணும். கொஞ்சம் கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி அத்தா. என்ன கவி, பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த வேலைக்காரி வந்துட்டா. யாரு? மகாவா? நாம தான் இதெல்லாம் செஞ்சோன்னு அவ கெஸ் பண்ணிட்டா. கோவத்துல அவ என்னையே அடிக்க வந்துட்டா. என்ன சொல்ற? கைய உங்க அளவுக்கு வந்துட்டாளா? ஆமா, ஒரு வேலைக்கார கழுத, அவளுக்கு அவ்வளவு திமிரு. எப்ப இவ்வளவு திமிரு வந்துருச்சோ இனிமே அவளை விட்டு வைக்க கூடாது. ஆனா அவளை கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ் ஃபயர் ஆன விஷயத்த சரி பண்ணி ஆகணும். அது ஒரு சின்ன விஷயம் கவி, நான் தான் சொன்னேனே, எல்லாரும் இது ஆக்சிடென்ட் தான் நினைப்பாங்க. இல்ல கௌதம், இப்பவே திருக்கு டவுட் வந்துருச்சு.